Hey guys, hope you're doing good and welcome back to our channel. ஸோ இன்னைக்கான நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு பர்ப் ஷூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பர்ப் ஷூட் அப்படின்ற என்னன்னா வந்துட்டு ஜஸ்ட் லைக் இப்போ உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுதுன்னா வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறது நாங்கள் சர்வர்லேருந்து ஒரு விஷயத்தை வந்து கெட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணுறோம்ல. இதான் வந்து பர்ப் ஷூட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேஜராக பக் ஹண்டிங் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி சிஎஸ்ஆர்எஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன பக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஃபியூச்சரில் நம்ம சேனலில் அதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல்லைக்கன் யூஸ் பண்ணிங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ பர்ப் ஷூட் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான். நீங்கள் மேஜராக வந்து நான் ஒரு விண்டோஸ் யூஸர் அப்படின்ட்டிங்கன்னா வந்துட்டு யூ கேன் டவுன்லோட் பர்ப் ஷூட் ஃபார் விண்டோஸ் ஆல்சோ. அண்ட் பர்ப் ஷூட்டில் ஒரு 3 டைப் ஆஃப் எடிஷன்ஸ் இருக்குது. இது வந்து நார்மலாக ஒரு யூசர் வந்து பே பண்ணாமல் இப்போ தான் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் அந்த ஒரு கம்யூனிட்டி எடிஷன் இருக்குது. அண்ட் வந்துட்டு அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் இருக்குது, ப்ரோன்னு சொல்லுவாங்க, பர்ப் ஷூட் ப்ரோன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் என்டர்பிரைஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனி போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே இதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து 3 டைப் ஆஃப் எடிஷனை பொறுத்தளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து அது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ வந்து அடிஷனலாக வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து சும்மா வந்து கம்யூனிட்டி எடிஷன்ஸே பார்த்துடலாம். நார்மலாக வந்து நீங்கள் பர்ப் வந்து பிசி இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ நீங்கள் வந்து ப்ரோ யூஸ் பண்ணணும்னு எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 7 டேஸ்க்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் வாங்கிக்கலாம். ஐ திங்க் ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு மெயில் போட்டுடும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணாலும் லீகலாக பண்ணுங்கள். இல்லீகலாக பண்ணால் பி அவேர் ஆஃப் த அது வர விளைவுகளை பற்றி இருந்துங்க. அண்ட் பர்ப் ஷூட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து இன்டர்செப்ட் பண்ணுவோம். அண்ட் நம்ம இதில் பொறுத்தவரை பர்ப் ஷூட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு புதுசாக வந்த வெர்ஷனில் அவங்களே ஒரு ப்ரௌசர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எதுப்பா போய் ஒரு இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராக்ஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, வேற ஒரு இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, போயிட்டு வந்து லோக்கல் ஹவுஸுக்கு மாற்றிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நீ பண்ண வேணாம், நானே உனக்கு ஒரு ப்ரௌசர் கொடுத்துறேன், அது என்ன பண்ணணும்னா அதுவே இன்டர்செப்ட் பண்ணி உனக்கு எல்லா வகையும் கொடுத்துரும், உனக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ இதே இவ்வளோட அதனால் வந்து நான் வந்து விஎம்ல வேறு போட்டிருக்கேன்ல. ஸோ வந்து நம்ம பிசியை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்குங்க. அண்ட் மோர் ஓவர் அப்டேட் பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் போயிட்டு மொட்டை அடிச்சு விட்ருவாங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறதே வச்சுக்கோங்க அப்படியே. அண்ட் எஸ் என்ன சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஃபைன், பர்புக்குள்ளே அப்படியே போயிடலாம். ஷர்ட் பர்ப் கொடுத்துங்க, நார்மலாக கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிக்கும். அதனால நீங்கள் முடிக்கும் போது சேவ் பண்ணுறேன், நான் திரும்ப கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது பர்ப் ஷூட்டில். அண்ட் ஃபைன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது எரர் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் நீங்கள் வந்து கொரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இது ஸ்டார்ட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பர்ப் ப்ரோ ஏதுறீங்க அப்படின்னா வந்து பி அவர் ஆஃப் ரான்சம்வேர் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணால் நீங்கள் இந்த ப்ரோ வெர்ஷன் கிராக்டு ஏற்றமோ வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வரும். உள்ளே வந்து அப்புறம் என்ன பண்ணால் மொத்தமாக உங்கள் ஃபைலையே ஃபுல்லாக வந்து வேற ஒரு ஃபார்மேட்டு கொண்டு போய் மாற்றிடும். அப்படி மாற்றிட்டுச்சுன்னா வந்துட்டு நீங்கள் ரெக்கவரி கீ கண்டுபிடிச்சி வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். இதான் வந்துட்டு பர்ப் ஷூட் ரான்சம்வேரோட ஒரு டிஃபிகல்ட்டி. வந்து ரான்சம்வேர் நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம ஒரு வீடியோ கூட எடுத்து போடலாம் ஃபியூச்சரில். அண்ட் ஃபைன், இதில் வந்து நிறைய டாப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, இதுதான் மெயின் டேஷ்போர்டு, என்னெல்லாம் ஒரு செட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் இங்கே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டார்கெட் என்னென்னா நம்ம வந்து போய் பார்த்துருக்கோம், என்னென்ன சைட்லாம் போயிருக்கோம், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ராக்ஸின்னு ஒன்று சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்லிக்கிறேன். என்னோட இந்த ப்ரௌசரையும் இந்த பர்ப் ஷூட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ப்ராக்ஸி அப்படின்றது. இது ஒன்றும் இல்லை, ப்ராக்ஸி பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ்னா ஃபயர்ஃபாக்ஸ், இது வந்து குரோம், இது வந்து ஃபயர்ஃபாக்ஸு. ஸோ வந்து ப்ராக்ஸின்னு அடிச்சேன்னா வந்துட்டு ப்ராக்ஸின்னு அடித்தாலே போதும், வந்து கொண்டு வந்துடும். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்ஸி எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணுங்கள். உங்களோட ப்ரௌசரை பொறுத்து அது டிஃபால்ட்டாக கொண்டு கொடுத்துரும். நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணால் க்ரோமுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஆட் ஆகிக்கும். ஸோ வந்து கேன்சி ஆடான்ஸ் ஸ்மூசிலான் இருக்குல்ல, இதை நம்ம ஆடான்னு சொல்லுவோம். இதே மாதிரி நிறைய ஆடான்ஸ் இருக்குது. ஆடான்ஸுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். ஸோ வெயிட் அண்ட் சி அண்ட் ஸ்டே டியூன். அண்ட் ப்ராக்ஸி வந்து ஒரு இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிக்கும். ஓகே ஃபைன், பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமூவ் வந்துருக்கு. ஸோ லோடாக இருந்தது கூட எனக்கு ரிமூவ் வருது. அண்ட் இங்கே நம்ம முதல் வந்துச்சுல ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் இருந்துச்சுல, அது கொடுத்து வந்து ஆட் ஆகிக்கும். அவ்வளோ சின்ன ப்ராசஸ் தான். ஹைட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்குங்க. ஃபைன், நம்ம வந்து பர்ப் ஆன் பண்ணிக்கலாம், எதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், இந்த பர்ப் ஷூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த டார்கெட்டில் வந்து நம்ம என்ன சைட்லாம் போகிறோம், அந்த இன்டர்செப்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே வந்துடலாம். இன்டர்செப்ட் ஆன் இருக்குல்ல, இது ஆன்ல இருந்தால் மட்டும் அங்கே ஃபயர்ஃபாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்செப்டே ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும், என்னெல்லாம் வெளியே போகுது, பக்கெட் உள்ளே வருது, அடுத்தது போகணுமா, அந்த பக்கெட் போகவே கூடாது, அதை வந்து எடிட் பண்ணிடணுமா அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இங்கே வரும். இதை நம்ம வந்து பக் ஹண்டிங் பண்ணும்போது வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா பர்ப் ஷூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பர்ப்ஸ்னால் இப்படி தான் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்ட்ரூடர் அப்படின்னா ஏன்னா வந்துட்டு நான் ஒரு டேக் இது எடுத்துட்டேன். எனக்கு என்ன பண்ணால் வந்து ஒரு பேரோடு நான் வச்சுக்கணும்.
இப்போ வந்து யூசர் நேம் இருக்குது. இந்த யூசர் நேம் வேறு யூசர் நேம் வச்சுக்கிறோம். ஒரு பாஸ்வேர்ட்லாம் இவ்வளோ பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது, இந்த பாஸ்வேர்ட்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சா வந்துட்டு நம்ம இன்ட்ரோடில் போட்டு வந்து பண்ணிக்கலாம். அரல்ஸ் வந்து ஒரு ரேட் லிமிட்டிங் பக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம், வந்து செக் பண்ணிக்கலாம். இன்ட்ரோட் டேப் வந்து நம்ம பேரோட வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் அந்த இன்ட்ரோட் டேப் மெயினாக வந்து யூஸ் ஆகும். அண்ட் இங்கே வந்து நம்ம டார்கெட் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் ரிப்பீட்டர் என்ன பண்ணால் வந்து ஒரு ரெக்வஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணியிருப்போம்ல, வெப்சைட்லேருந்து வெளியே போனதை ரிப்பீட்டுக்கு அனுப்பினா நம்ம திரும்ப எத்தனை நாளோட வேணாலும் வந்துட்டு அதை சென்ட் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அண்ட் சேம் லைக் தட் சீக்வன்சர் அண்ட் டீ கோட் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இப்போ ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விஷயம் வந்து செக் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏதோ ஒரு கோடு வந்து என்கோட் ஆகி போயிட்டு இருக்கு, எனக்கு டீகோட் பண்ணி அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபார்ம் தெரிஞ்சா ஓகே, இல்லாட்டி ஸ்மார்ட் டீகோட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அது டீகோட் ஆகிக்கும். அண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து கம்பேர் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டர் அண்ட் பேஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் ஃபைன், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது சேஞ்ச் பண்ணணும்னா வந்துட்டு சில சமயம் வந்து சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எரர் எதுவும் வந்துச்சா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எரரையும் வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. யாருக்கு வந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ தான் இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சின்ன விஷயம் தான் இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஒரு வெப்சைட் எடுத்து அட்டாக் பண்ணுறது வந்துட்டு லீகல் இல்லை. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மலாக வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து லோக்கல் ஹோஸ்ட்டே வச்சு போஸ்ட் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து ஒரு அட்டாக் பண்ணி காமிக்கலாம் பர்ப் சூட் வச்சு. அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம மெட்டாஸ்ல வச்சு அட்டாக் பண்ணுறது, என்ன ஆப் வச்சு ஸ்கேன் பண்ணுற விஷயங்கள்லாம் அடுத்து வந்து என்ன ஆப் தான் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் வந்து பார்க்க சொல்லுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் கெரியர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இதே மாதிரி டாடா பாய்.